வெல்கம் டு ஹோம் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஸ்வீட்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம், ரசகுல்லா. இதுக்கு வந்து ரொம்ப பொருள்லாம் தேவை கிடையாது. பால், எலுமிச்சம்பழம், ஜீனி இது 3 இருந்தாலே ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு 2 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். பால் வந்து இந்த மாதிரி கொதிச்சிடுச்சு. இது வந்து நம்ம தண்ணியே சேர்க்காததுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு இது மாதிரி கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது நான் வந்து ஒரு 2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக அப்படியே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டும் போது நமக்கு பால்லாம் அப்படியே திரண்டு தனியாக வந்துடும். தண்ணி தனியாக அந்த மாதிரி தனியாக வரும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இந்த மாதிரி திரண்டு வரும். கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பால் தனியாக அந்த மாதிரி தண்ணி தனித்தனியாக திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு இப்படி ஒரு ஃபில்டரும் வச்சு இது மேலே ஒரு வெள்ளை கலர் துணி போட்டு நம்ம அந்த தெரிஞ்ச பாலை இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ஒட்டை புழிஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி பாலை ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. வடிகட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம லெமன் சேர்த்தோம்ல, அதோட புளிப்புத்தன்மை இதில் கொஞ்சம் இருக்கும். அதுக்காக அந்த லெமனோட ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அலசிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றினாலே புளிப்புத்தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒட்டு தண்ணியே இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இதே மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சு எடுத்தாச்சு. நானும் தண்ணியே இல்லாமல் புழிஞ்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பன்னீர். நம்ம வீட்லேயும் பன்னீர் இதே மாதிரி தான் செய்யணும். நம்ம கடையில் கூட இதே மாதிரி வாங்கி செய்யலாம். கடையிலையும் பன்னீர் வாங்கிட்டு இதே மாதிரி பிசைஞ்சு விட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டிலே செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுனால கடையில் வாங்குறத விட இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி உதுத்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திரியாக தான் இருக்கும். இது நம்ம நல்லா தேய்ச்சி பிசைஞ்சோன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். நல்லா அழுத்தி பிசைஞ்சாதான் நமக்கு அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே தான் ஆகும். கண்டிப்பாக தண்ணியில் சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்க்காம தான் பிசையணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு போல் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் உருட்டக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த உருண்டை வந்து டபுள் ஆகும். நம்ம ஜீனி பாகில் போடும்போது அதோட சைஸ் வந்து டபுள் ஆகும். அதனால் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த கிராக்கெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி முழுன்னு இருக்கணும் உருண்டை. அப்போ தான் நம்ம பாகில் போடும்போது உடையாமல் முழுசாக அப்படியே வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. உருண்டைகளை நல்லா அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி கிராக் வராமல் முழுன்னு வரும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஜீனி பாகு காய்ச்சிக்கலாம். ஜீனி பாகு காய்ச்ச போகிறோம். இதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் 1 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. இது எனக்கு வந்து 400 கிராம் இருந்துச்சு. 1 கப் ஜீனிக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆறு கப் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு வந்து பதம்லாம் கிடையாது, கம்பி பதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜீனி வந்து நல்லா தண்ணியில் நல்லா கரையணும். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா கொதி வரட்டும். இப்போ ஜீனி பாகு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பால்ஸ்லாம் சேர்த்துக்கலாம்.
பால்ஸ்லாம் இதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இது கூட 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து அடிக்கடி கிண்டிகிட்டு இருக்காதீங்க, உடஞ்சிரும். அப்படியே இருக்கட்டும். இதை வந்து மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொதித்து இந்த பால்ஸ்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4 to 6 மணி நேரம் இது நல்லா இந்த பாகுலேயே ஊறணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து 4 to 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஜீராவில் ரசகுல்லாலாம் நல்லா ஊறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சேன். நீங்கள் நல்ல ஜீரா பாகில் நல்லா ஊறணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். பால்ஸ்லாம் ரொம்ப உடையாமல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.